கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, ஆசீர்வாதமான குடும்பம், இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்பினை நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கும் பொன்னேரியை சார்ந்த சலோமியா என்கிற அன்பு தாயார் இருக்காங்க. அவங்களுடைய அன்பு மகன் கார்சன் 40 வயதாகியும் திருமணமாகலை. ஆனால் இன்னொரு சகோதரியோடு ஒரு வாழ்க்கை வாழ்கிறார்கள் என்று சொல்லி வேதனையோடு சொல்லியிருந்தார்கள். அந்த மகனுடைய வாழ்க்கை மாற வேண்டும், ஆசீர்வாதமான திருமணம் நடக்கணும், மகனை கர்த்தர் ரட்சிக்கணும். என்னோடு கூட இணைந்து ஜெபிப்பீர்களா? தகப்பனே, அன்பு சலோமி சகோதரிக்காக, அவங்களுடைய அன்பு மகனுக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய வாழ்க்கை மாறட்டும், சுவாபம் மாறட்டும், பாவம் மாறட்டும். பவுல் சொல்கிறார், அக்கிரமத்திலிருந்து என்னை கத்த உயிர்ப்பித்தா, பாவ பிடியிலிருந்து கத்த என்னை விடுவித்தா, மகா கேவலமான ஒரு வாழ்க்கையிலிருந்து என்னை பரிசுத்தமாய் மாற்றினா, பரிசுத்த பவுலாய் மாற்றினா, அதே போல மாற்றுவீராக. நீர் அப்படி செய்கிறதற்காய் நன்றி நன்றி நன்றி. நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்பின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென் ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, ஆசீர்வாதமான குடும்பம், இந்த நிகழ்ச்சிக்காக ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருந்த பொழுது தேவனாகிய கர்த்தர் சொன்ன கர்த்தருடைய வார்த்தை, இனி உன் முகம் வெட்கப்படுவது இல்லை. எத்தனை பேர் நம்புறீங்க? இனி நான் வெட்கப்படுவது இல்லை சொல்லுங்க. பிசாசுடைய காது கேட்க சொல்லுங்க, மனுஷனுக்கு முன்னாடி சொல்லுங்க, அறிக்கையிடுங்க, இனி நான் வெட்கப்படுவது இல்லை. வேதம் தெளிவாக சொல்கிறது. ஏசாயா 29:22 வசனத்தை வாசித்து பார்த்தால், ஆபிரகாமை தெரிந்து கொண்ட தேவனாகிய கர்த்தர் ஈசாக்கின் வம்சத்தை குறித்து, யாக்கோப்பின் வம்சத்தை குறித்து சொன்ன ஒரு வாக்கு தத்துவம். யாக்கோப்பு இனி வெட்கப்படுவது இல்லை, அவன் முகம் இனி செத்து போவது இல்லை. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, எந்த இடத்துல நீங்கள் வெட்கப்பட்டு தலை குனிந்து நின்றீர்களோ அதே இடத்துல கர்த்தர் உங்கள் தலையை நிமிர பண்ண போகிறான். நீங்கள் வெட்கப்படுவது இல்லை. அதற்கு நம்ம செய்ய வேண்டிய சில காரியங்களை நான் சுருக்கமாக உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். முதலாவது, கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும். நம்ம இதுவரைக்கும் மனுஷனை பார்த்துட்ருக்குறோம். மனுஷனை பார்த்தா நம்ம வெட்கப்பட்டு போய்விடுவோம். உண்மை அதுதான். உலகத்தை பார்த்தா நம்ம வெட்கப்பட்டு போய்விடுவோம், அதுதான் உண்மை. ஒரு சின்ன உதாரணம், இயேசு கடலில் நடந்து வர்றாரு. பேதுரு இயேசுதானா என்று கேட்கிறான். நான் தான், நீர்தான் இயேசுவானால் நானும் கடலில் நடந்து வரட்டும். இயேசு சொல்லுகிறான், வா. இவன் கடலில் நடக்கிறான், தண்ணிக்கு மேலே நடக்கிறான். தாங்க முடியாத சந்தோஷம், நினைச்சே பார்க்க முடியாத அதிசயம். ஆனால் இப்போ அவன் செய்த ஒரு மிஸ்டேக், காற்றை பார்த்தான், கடலை பார்த்தான். ஐயோ ஆண்டவரை ரட்சியும். என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, இன்றைக்கி உலகத்தை பார்த்தா, இந்த மனிதர்களை பார்த்தா நீங்கள் வெட்கப்பட்டு போய்விடுவீங்க, அதுதான் உண்மை. ஆனால் ஆண்டவரை நோக்கி பாருங்க. வேதம் சொல்லுது, சங்கீதம் 34:5, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்களுடைய முகங்கள் வெட்கப்படவில்லை. ஒரு காரியம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு பிரச்சனையா? ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரே ஒருவர், அவர்தான் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவுடைய முகம். அவரை நோக்கி பாருங்க. உதவிக்கு போய் மனுஷனை நோக்கி பார்த்தீங்கன்னா நீங்கள் வெட்கப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டு நீங்கள் வருவீங்க. ஆனால் அதுக்கு பதிலாக ஆண்டவரை நோக்கி பாருங்கள். 2 நாளாகமும் 20:12 யோசபாத் அருமையான ஒரு ஜெபம் பண்ணுகிறான். எங்கள் தேவனே, எங்களுக்கு விரோதமாய் திரளாய் எழும்பி வந்திருக்கிற எங்கள் எதிரியை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ? இவர்களுக்கு முன்பாக நிற்பதற்கு எங்களுக்கு பலன் இல்லை, என்ன செய்வது என்று சொல்லி தெரியவில்லை.
ஆகையால் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி இருக்கிறது. உம்மையே நோக்கி இருக்கிறது. என்ன ஆச்சு? ஆண்டவரை நோக்கி பார்த்த யோசபாத் வெட்கப்பட்டு போனானா? அதே அதிகாரம் 2 நாளாகமம் 20:27 சத்துருக்களின் பேரிலே கலிகூற பண்ணினா. வெட்கப்பட்டு போகல, சத்துருக்களின் பேரிலே கலிகூற பண்ணினா. நீங்களும் வெட்கப்பட்டு போவதில்லை, சத்துருக்களின் பேரிலே கலிகூற பண்ணுவா. ஒரே ஒரு காரியம், அவரை நோக்கி பாருங்க, ஆண்டவரேன்னு கூப்பிட்டு பாருங்க. ஒரு அம்மா என்ற சாட்சி சொன்னாங்க, தம்பி என் மகன் பாலிடெக்னிக்கு படிக்கிறான், நல்ல மார்க்கு, பாலிடெக்னிக்கில் கொண்டு சேர்த்து விட்டுட்டேன். அப்போ ஃபீஸு 400 ரூபா, என் கையில் 200 ரூபா இருக்குது. மீதி 200 ரூபா ஃபீஸ்க்காக என்ன பண்ணணுன்னு தெரியல. எல்லோரும் சொன்னாங்க, கணவருடைய அண்ணன் நல்ல வசதியாக தானே இருக்கிறாரு, அவர் எல்லா பிள்ளைகளையும் படிக்க வைக்கிறாரு, ஏன் உன் பிள்ளையை படிக்க வைக்க மாட்டாரா? நான் என் கணவருடைய அண்ணனுடைய வீட்டிற்கு நான் போனேன். ஆனால் வழியிலேயே வாசல்லையே அந்த வாட்ச்மேன் உள்ளே வரக்கூடாதான், எக்ஸ்பெஷலி உங்களை வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, நீங்கள் போயிடலாம். இந்த தாயுடைய இருதயம் உடைந்தது. கண்ணீர் சிந்தி கதறினார்கள், கண்ணீர் சிந்தி கதறினார்கள். சொன்னாங்க, அப்படியே ஆலயத்துக்குள்ளே போய் ஆண்டவரை நோக்கி பார்த்தேன். ஆண்டவரை நோக்கி பார்த்தேன். ஆண்டவரே, நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். கதறினேன். என் இருதயத்தெல்லாம் ஊற்றிட்டு வெளியே வாரேன். என் கணவர் இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தம்பிக்கு உதவி செய்திருந்தாங்க. அந்த தம்பி என்னை பார்த்துட்டு, அக்கா நல்லா இருக்கீங்களா, ஏங்கா கண்ணில் கண்ணீரோடு இருக்கீங்க? இல்லை தம்பி, இப்படி அண்ணாச்சியுடைய அண்ணன் வீட்டுக்கு போன உதவிக்காக அவங்க வாசல்லையே என்னை வாட்ச்மேனை வச்சு அனுப்பி விட்டுட்டாங்க. அக்கா, தம்பியுடைய படிப்புக்கு தானேக்கா எவ்வளவு தேவை? 200 ரூபா தேவை தம்பி. நான் 1000 ரூபா கொடுக்குறேன். அந்த காலத்தில் 1000 ரூபான்னா பல லட்சத்துக்கு மதிப்பு. 1000 ரூபாயை கொடுத்துட்டு, அக்கா தம்பி படித்து முடிக்கிற வரைக்கும் தம்பியுடைய படிப்பு செலவை நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கவலைப்படாதீங்க. கர்த்தர் வெட்கப்பட விட்டாரா? இல்லை. வேதம் தெளிவாக சொல்கிறது. ஏசாயா 61:7 வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் வரும். என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, என்னோடு கூட இணைந்து ஜெபிப்பீர்களா? அன்பின் பரலோக பிதாவே, இனி உன் முகம் வெட்கப்படுவதில்லை. இனி இவர்கள் வாழ்நாளில் ஒரு நாள் கூட வெட்கப்பட்டு போகாதபடி இவர்களை உயர்த்தும், ஆசீர்வதியும், மேன்மைப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். நீங்கள் வெட்கப்படுவதில்லை. நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும். ஆமென்.